ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் கேடி. இன்னைக்கு நான் ஒரு புது கதையோட தான் உங்களுக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸ் எம்டியாக தான் இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்த லெவலை நோக்கி போகிறதுக்காக வேண்டியிருக்கும். கண்டிப்பாக 25,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும்னு நினைக்கிற போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 25,000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு காரணமான நீங்கள், உங்களுக்கு நான் இன்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையில வாழ முடியாம அவன் என்ன பண்றான், ஒரு மலை மேலே ஏறி தற்கொலை பண்றதுக்காண்டி போய்கிட்டு இருக்கிறான். அந்த வழியால வந்த ஒரு பெரியவர் அவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்னத்துக்காக இந்த மாதிரி முயற்சி பண்ற, ஏன் என்ன பண்ண போற அப்படின்னா, இல்ல ஏன் எனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் தற்கொலைக்கு முயற்சி பண்றேன் அப்படிங்கும்போது, அப்பா அவர் ஒரு நிமிஷம் இங்க வா, நான் உனக்கு ஒரு வழியை சொல்றேன், நான் வாழ்றதுக்கான வழியை சொல்றேன், நீ வாழ்றதுக்கு ரெடியா அப்படிங்கும்போது, சரி என்ன செய்யலாம் அப்படின்னா, 2 கண்ணையும் கொடு, நான் உனக்கு 10 லட்ச ரூபா காசு தரேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பைத்தியமா, என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு 10 லட்ச ரூபா கண்ணே, சரி வைக்க வேண்டாம், உன்னுடைய 2 கைகளையும் கொடு, உனக்கு நான் 20 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க என்ன பைத்தியமா, என் 2 கையையும் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கும்போது, சரி ஓகே, உன்னோட உயிரை என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு 1 கோடி ரூபா தர்றேன் அப்படிங்கும்போது, ஐயா இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் நீங்க என்கிட்ட கேட்டு முட்டாள்தனமா கேட்குறீங்க அப்படின்னு அந்த பையன், அவரோட அந்த இளைஞன் அந்த பெரியவர்கிட்ட கோச்சிக்கும் போது, அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த 2 கையும் இவ்வளவு மதிப்புன்னு தெரிஞ்சிருக்கு, 2 கண்ணு இவ்வளவு மதிப்புன்னு தெரிஞ்சிருக்குது, உன்னுடைய அறிவும் இவ்வளவு மதிப்புன்னு தெரிஞ்சிருக்கு, உன்னுடைய உயிரும் இவ்வளவு மதிப்புன்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது, இதையே நீ மூலதனமா வச்சு ஏன் உன்னால முன்னேற முடியாது, உங்ககிட்ட இவ்வளோ பெரிய மூலதனம் இருக்கும் பொழுது ஏன் உன்னால முடியாதுங்கும் போது, அப்பதான் அந்த பையன் தன்னுடைய அறியாமை நினைச்சு சிந்திக்கிறான், என்கிட்ட இவ்வளோ திறமைகள் இருந்து நாம ஏன் முயற்சி பண்ண முடியல, ஏன் முயற்சி பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் வெற்றியை நோக்கி போறான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. கண்டிப்பா அந்த மாதிரி அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு என்னைக்குமே நமக்கு தீர்வாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் கேடி.